ஒன்று தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரெகுலராக நம்ம எல்லா வாரமும் வாசிக்கிற வசனம்தான். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். தேவனாய கர்த்தர் இந்த நாளிலே விசுவாசத்தினுடைய நல்ல போராட்டம், அந்த விசுவாசம் ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியம் என்பதை நாம் படித்து கொண்டு வருகிறோம். கிருபையாய் கர்த்தர் எல்லாவற்றையுமே நமக்கு தருகிறார். ஆனால் அதை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நம் சார்பில் விசுவாசத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த விசுவாசத்தை ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில் உருவாக்குவதற்கு தான் கர்த்தருடைய வேத வசனத்தை எழுதி கரத்தில் கொடுத்திருக்கிறார். அந்த தேவ பிள்ளை எந்த அளவுக்கு இந்த விசுவாச வார்த்தைகளை எடுத்து அந்த பயன்படுத்துகிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ளே விசுவாசமானது வர்த்திக்க பண்ணப்படுகிறதா இருக்கிறது. இந்த நாளில் அந்த விசுவாசத்தை காத்து கொள்வதற்காய் நாம் போராட வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அநேகரை கர்த்தர் நமக்கு முன்பதாக ஒரு ரட்சிப்போடு கூட இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்தார். அவர்கள் விசுவாசியாதவர்களை அழித்து போட்டார். அவர்களால் கானானுக்குள் போக முடியாமல் போனதுக்கு காரணம் அவர்களுடைய அவிசுவாசம். இதை வேத வசனம் நமக்கு திரும்ப 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 நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்றைக்கி நம்ம விசுவாச வாழ்க்கையில் முன்னேற விடாமல் தடுக்குகிற சில எதிரிகளை தான் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அப்படி யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஒரு 6 பேர் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் 3 நபர்கள் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனம். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலவுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். தேவன் தன்னுடைய ரட்சிப்பின் திட்டத்தை, தன்னுடைய ரட்சிப்பின் நோக்கத்தை தேவ மனிதனாகிய மோசேக்கு அந்த இடத்தில் அவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிற அர்த்தம் என்னவென்றால், எகிப்தில் இருக்கிற ஜனங்களை நான் மீட்டு கொள்வேன். அதாவது எகிப்தில் இருக்கிறவங்க, அந்த பாவத்தின் அடிமையில் இருந்த ஜனங்கள் ஆயுதம் ஏந்தி போராடவே இல்லை. அவர்களில் ஒருவர் கூட போராடலை. கர்த்தரே போராடினார். கர்த்தரே அற்புதங்கள் மூலம், அடையாளங்கள் மூலம், வாதைகள் மூலம் அவர்கள் அங்கிருந்து விடுதலையாக்கினார். அதே தான் இன்றைக்கும் பாவத்தோடும் சாபத்தோடும் நாம் போராடவில்லை. கல்வாரி சிலுவையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போராடி அந்த வெற்றியை நமக்கு எடுத்து கொடுத்தார். அந்த நல்வாழ்வை வாழ்வதற்கு தடை செய்யக்கூடிய சில எதிரிகள், அதை தான் ஆண்டவர் இங்கே மென்ஷன் பண்ணுகிறார். அவர்களை நாம் தான் போராடி மேற்கொள்ள வேண்டும். அவர்களை ஒவ்வொருவரையாய் போராடி மேற்கொள்ள வேண்டும். அவைகளை தான் நாம் இந்த நாட்களில் படித்து வருகிறோம். அதில் முதலாவது நபர் கானானியர். அப்படின்னா தாழ்வான பகுதியில் குடியிருக்கிறவர்கள், தாழ்வு மனப்பான்மை கொண்டு வந்து தேவன் வைத்திருக்கிற நல் வாழ்க்கையை வாழ விடாமல் தடுக்கக்கூடியவர்கள். அதை எப்படி நாம் மேற்கொள்ளலாம் என்றால், கிறிஸ்துவுக்குள் நமக்கு நம்முடைய ஸ்தானம் என்ன என்பதை குறித்து அந்த அறிவு வரும் பொழுது இந்த தாழ்வு மனப்பான்மை நம்மை விட்டு நீங்கி போகிறது. உன்னதங்களில் நம்மை உட்கார வைத்திருக்கிறார். அந்த அறிவு நமக்கு அவசியம். 2வது ஏத்தியர், அதாவது பேரச்சம், பயம். எப்பொழுதுமே உலகம் ஒரு பயத்தோடு இருக்கிறது. அந்த பயத்திற்கு காரணம் என்றால் பாவத்தினால் வந்த குற்ற உணர்வு, அந்த குற்ற மனசாட்சி. பாவம் செய்த உடனே ஆதாம் போய் தோட்டத்துக்குள்ளே ஒளிந்து கொண்டான். அப்போ கர்த்தர் கேட்ட கேள்வி என்னன்னா, இந்த அறிவை வைத்தவன் யார், உனக்கு அறிவித்தவன் யார் அப்படின்னார். இந்த நாலேஜ் உனக்குள்ளே வச்சது யார், நீ குற்ற மனசாட்சியோட பின்னாடி போய் ஒளியணும்னு சொல்லி உனக்கு இந்த நாலேஜை வச்சது யார் அப்படின்னு கேட்டார். அதை மேற்கொள்வதற்காக நம்ம வேதத்திலேருந்து பார்த்தோம், இன்றைக்கு நாம் பாவியாய் அல்ல நீதிமான்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த நீதியை குறித்த புரிந்து கொள்ளுதல் நமக்குள்ளே வரும் பொழுது இந்த குற்ற உணர்வுகளை நம்மால் மேற்கொள்ள முடியும் என்பதை கடந்த நாட்களில் பார்த்தோம். போன வாரம் எமோரியர், அதாவது சத்தமாய் பேசுகிறவன். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய சத்தங்கள் கடந்த காலம் பேசுகிறது, கடந்த கால தவறுகள் பேசுகிறது, நிகழ்காலத்தில் நம்ம சந்திக்கிற சில பிரச்சனைகள் நம்மோடு பேசுகிறது, எதிர்காலத்தை குறித்த பயம் நம்மோடு கூட பேசுகிறது. இப்படி நிறைய சத்தங்கள் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது அவைகளில் அநேகமானது உண்மையாக கூடவும் இருக்கிறது. ஆனால் அதை எப்படி ஜெயிப்பது என்றால், வேத வசனம் நம்முடைய கடந்த காலத்தை குறித்து என்ன சொல்லுகிறது, உலக தோற்றத்திற்கு முன் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நிகழ்காலத்தை குறித்து என்ன சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என் கூட இருக்கிறார், என் வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் ஜெயிப்பதற்கு என்னை பலப்படுத்துகிறார். எதிர்காலத்தை குறித்து என்ன சொல்லுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாழான நிலங்கள் பயிர் நிலமாய் மாறி போகும். கர்த்தர் வனாந்தரத்தை வயல்வெளியாய் மாற்றுகிறவர்.
அவர் சொன்னதை செய்து முடிக்கிறவர். இப்படி அந்த வசனத்திலிருந்து நம்ம ஜெயிக்கணும் என்பதை கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம். இன்றைக்கு அதனுடைய 4வது அந்த நபருடைய பெயர் என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெர்சியர் அப்படின்ற பெயர் போட்டிருக்கு. பெர்சியர் அப்படின்னா என்ன மீனிங், என்ன அர்த்தம் போட்டிருக்காங்க அப்படின்னாச்சுன்னா, மதில் இல்லாத குடியிருப்பு அல்லது மதில் இல்லாத கிராமங்கள் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாச்சுன்னா, அந்த நாட்களில் ஒவ்வொரு ஊரை சுற்றிலும் கோட்டை சுவர் கட்டியிருப்பாங்க, மதில் கட்டியிருப்பாங்க. அந்த மதிலை தாண்டி தான் மதிலுக்குள்ள ஜனங்கள் இருப்பாங்க. யாராவது அந்த ஜனங்களுக்கு தீங்கு செய்யணும்னா அந்த மதிலை தாண்டி தான் உள்ளே போகணும். அந்த மதிலில் பாதுகாப்புக்கு ஆட்களை நிறுத்தியிருப்பாங்க. அதனால் அதை தாண்டி யாருமே போக முடியாது. நீங்கள் பைபிளில் நிறைய படித்தா தெரியும். அவர்கள் போய் முற்றுகையிட்டார்கள். அந்த கோட்டை சுவரை அப்படி சுற்றி நிற்பாங்க. யாராவது வெளியில் வந்தானா இல்லைன்னா இவங்கலேருந்து யாராவது அந்த கோட்டை சுவரை உடைச்சிட்டு தான் உள்ளே போக முடியும். அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்போடு எல்லா பட்டணங்களும் கட்டப்பட்டிருந்துச்சு. ஆனால் இந்த பெயர், இந்த பெர்சியர் அப்படின்னாச்சுன்னா என்ன அர்த்தம்னா, பாதுகாப்பு இல்லாத, அந்த அரண் இல்லாத, அந்த மதில் இல்லாத குடியிருப்பு. இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஒரு பாதுகாப்பு தன்மை இல்லை. இன்றைக்கி இருக்கிற தேசத்தை எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம தேசத்தில் சுற்றி காம்பவுண்டு கட்டலை, அதுக்கு பதிலாக விஞ்ஞானம் வளர்ந்ததுனால வான்வெளியில் ஒரு எல்லையை வச்சுருக்கிறோம். இந்த குறிப்பிட்ட எல்லை இந்தியா எல்லை. இந்த எல்லைக்குள்ளே ஏதாவது ஒன்று வருதுன்னா இங்கே இருக்கிற கருவிகள் அதை கரெக்டாக கண்டுபிடிக்கும். அனுமதி இல்லாமல் வேறு நாட்டு விமானங்கள் உள்ளே வரும் பொழுது அது சுட்டு வீழ்த்தப்படும். அதே போல் தரை அளவில் ஒரு எல்லை இருக்குது. அங்கே எல்லை பாதுகாப்புக்கு ஆட்களை நிற்பாட்டி இருக்கிறாங்க. கடல் பகுதியில் நமக்கு ஒரு எல்லையை வச்சுருக்கிறாங்க, அங்கேயும் எல்லைக்கு பாதுகாப்பு நிற்பாட்டி இருக்கிறாங்க. இப்படி இந்த பாதுகாப்பு இல்லைன்னா என்ன ஆகும்னா எதிரிகள் உள்ளே வந்துடுவாங்க. அப்படி இந்த பெர்சியர் அப்படின்னா என்ன அர்த்தம்னாச்சுன்னா, பாதுகாப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை சூழ்நிலையை தேவ பிள்ளைகளுக்குள்ளே விதைக்கிறவர்கள். அவங்களுக்குள்ள அந்த எண்ணம், நமக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை, நம்ம இப்படி தனியாக இருக்கிறோம், நம்ம இப்படி இருக்கிறோமே. அதாவது சிலர்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் சிரித்து பேசுவாங்க, கொஞ்ச நேரத்தில் அப்படியே சோகமாயிடுவாங்க. இப்போ தானே இப்படி இருந்தாங்க, திடீர்னு இப்படி ஆகிட்டாங்கன்னா அவங்க திடீர்னு மாறுவாங்க. அப்போ ஒரு கோட்டை சுவர் இல்லை அப்படின்னாச்சுன்னா யார் வேணாலும் உள்ளே வரலாம், யார் வேணாலும் வெளியில் போகலாம். நம்ம நீதிமொழிகளில் கூட பார்க்குறோம், 25:28 தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பட்டணம் போல் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி. அங்கே பாதுகாப்பே இல்லை, யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போகலாம். சிலருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா சொன்னால் 2 in 1 போல் இருப்பாங்க. இந்த பழைய முந்தியெல்லாம் 2 in 1 இருக்கும். ரேடியா வச்சா ரேடியா, அந்த ஒரு சுவிட்சை தட்டிட்டோம்னா அது கேசட் போட்டு அந்த கேசட்டை பாட்டு பாடலாம். அந்த மாதிரி சிலர் தேவ சபைக்கு வரும்பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிடுவாங்க. அதை டக்குன்னு வீட்டுக்கு போனாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிடுவாங்க. இப்படி ஒரு பாதுகாப்பு இல்லாத அல்லது ஒரு கோட்டை சுவர் இல்லாத, அவங்கள சுற்றிலும் ஒரு அரண் இல்லாத ஒரு வாழ்க்கையை இன்னைக்கு அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அது விசுவாசத்தை குறைக்கும். விசுவாசத்தில் இவங்களுக்கு தேவன் வைத்திருக்கக்கூடிய அந்த நல்வாழ்வுக்கு வாழ விடாமல் தடை செய்யும். அப்போ இதை எப்படி நம்ம ஜெயிப்பது, அதை தான் இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனம். அதில் இப்படி ஒரு வசனம் வருகிறது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். அப்படின்னா கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம்னா என்னன்னா கோட்டை, ஒரு பலமான ஒரு கோட்டை. கர்த்தருடைய அந்த நாமம் ஒரு தேவ பிள்ளையை சுற்றிலும் அப்படியே ஒரு கோட்டையாய் நிற்குது. அந்த கோட்டைக்குள் அந்த மனுஷன் இருக்கிறபடினால், அந்த தேவ பிள்ளை இருக்கிறபடினால் அந்த கோட்டையை தாண்டி யாருமே உள்ளே வர முடியாது. அந்த கோட்டையை எந்த பூமிக்குரிய எந்த சக்தியாலும் அசைக்க முடியாது. அப்போ கர்த்தருடைய நாமத்தை குறித்த ஒரு அறிவு ஒரு தேவ பிள்ளைக்கு கட்டாயமாக இருக்கணும். அந்த நாமத்தை குறித்த அந்த நாலேஜ் வரும் பொழுது கண்டிப்பாக அவர்களுக்கு அந்த பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையை அவங்க வாழ்க்கையில் உணரவே மாட்டாங்க. எப்பொழுதுமே ஒரு தெய்வீக பாதுகாப்புக்குள்ளே இருக்கிறோம் என்கிற அந்த மனநிலையில் வந்துடுவாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன பிரச்சனைனா, நிறைய தேவ பிள்ளைகளுடைய இருதயத்தில் மதம் இருக்குது, கிறிஸ்தவம் என்கிற அந்த மதத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களே தவிர கிறிஸ்துவை குறித்த அது கர்த்தருடைய நாமத்தை குறித்த அந்த நாலேஜ் ரொம்ப பேருக்கு கிடையாது. ரொம்ப பேருக்கு அதை நாலேஜ் கிடையாது. சதா வார்த்தையில் சொல்லுவாங்க கர்த்தர் அப்படின்னு சொல்லி, ஆனால் அதுக்கான மீனிங், அதுக்கான அர்த்தம் என்ன? தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். நம்ம அந்த பேரை உச்சரிக்கும் பொழுது நம்முடைய இருதயம் என்ன மாதிரியான உணர்வுகளை உணர்கிறது என்பதை கர்த்தர் கவனிக்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நான் மனுஷன் முகத்தை பார்க்குறான், நான் இருதயத்தை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார்.
அப்போது கர்த்தருடைய நாமம் இன்றைக்கு நமக்கு பலத்த துருகமாக இருக்கிறது. இன்றைக்கி பேர், நாமம்னா பேர், அந்த பேர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி நம்ம ஒரு வெள்ளை பேப்பரில் கொடுத்து ஒரு வெத்து பேப்பரில் உங்கள் பேரை எழுதுங்கன்னு சொன்னால் எத்தனை பேர் எழுதுவோம்? நிறைய பேர் எழுத மாட்டோம். ஏன்னா நம்ம ஊரில் பொறுத்த வரைக்கும் யாராவது கடன் கொடுக்குறவங்களா இருந்தால் வெத்து பேப்பரில் கையெழுத்து வாங்கிட்டு தான் கொடுப்பாங்க. ஏன்னா நீ கடன் தரலான்னா இதில் நான் என்ன வேணாலும் நிரப்பிக்கலாம் அப்படிம்பாங்க. இன்னும் சில பேர் உன் பேரை யூஸ் பண்ணி நான் கடையில் ஜாமான் வாங்கிக்கிடட்டும் அப்படிம்பாங்க. அதனால் நம்ம சொல்லுவோம் என் பேரை யூஸ் பண்ணக்கூடாது, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனால் என் பேரை மட்டும் யூஸ் பண்ணிடாதா அப்படின்னு சொல்லுவோம். நம்முடைய பெயரை நாம் மற்றவர்களை உபயோகப்படுத்துவதற்கு நாம் அனுமதிக்கவே மாட்டோம். ஆனால் வேதத்தில் வானத்தையும் பூமியும் படைத்தவர், வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர், அண்ட சராசரங்களையும் கட்டி ஆளுகிற தெய்வம், அவருடைய பெயரை நாம் உபயோகப்படுத்த வேண்டும் என்று நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறார். அந்த பேரை இன்றைக்கி நம்ம எப்படி உபயோகப்படுத்துகிறோம்? பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய வீடு, நம்முடைய சுகம், நம்முடைய சிந்தனை மண்டலம், அடிக்கடி சிலருடைய சிந்தனையில் பார்த்திங்கன்னா டக்குன்னு உலகம் வந்துடும், டக்குன்னு ஆவிக்குரிய சிந்தனை வந்துடும். இப்படி இல்லாதபடிக்கு ஒரு அரணாய், ஒரு பாதுகாப்பாய் கர்த்தருடைய நாமம் நின்று பாதுகாக்கிறது. அந்த நாலேஜ், அந்த இதை தான் நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம். யார் அந்த பெயரை உபயோகப்படுத்த முடியும் அப்படின்னா, பிள்ளைகள் மட்டும்தான் பெற்றோரின் பெயரை உபயோகப்படுத்த முடியும். இன்றைக்கி உங்கள் பிள்ளைங்க உங்கள் பேரை யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் பிள்ளைங்க உங்கள் பேரை சொல்ல, நான் இன்னாருடைய பிள்ளை, இன்னாருடைய பையன், இன்னாருடைய பொண்ணு அப்படின்னு உங்கள் பேரை சொல்லி அவங்க சொன்னாங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த மரியாதை அந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கும். மற்ற யாருமே அந்த பேரை யூஸ் பண்ண முடியாது. அதனால தான் யோவான் 1:12-13 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் தேவனால் பிறந்தவர்கள். அவர்கள் இரத்தத்தினாலோ மாம்ச சித்தத்தினாலோ புருஷனுடைய சித்தத்தினாலோ பிறவாமல் தேவனால் பிறந்தவர்கள். அந்த நாமத்தை குறித்த அந்த அறிவு இந்த நாட்களில் நமக்கு தேவை. அப்படி இருந்துச்சு அப்படின்னாச்சுன்னா நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஆர்ஃபனேஜில் வளர்கிற குழந்தைகிட்ட போய் கேட்டாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நிறைய பேருக்கு தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைங்க இருப்பாங்க. அவங்களுக்கு அவங்க அப்பா யாருன்னு தெரியாது, அவங்க அப்பா பேர் தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாமே அந்த வார்டன் தான், எல்லாமே அவங்களுக்கு அந்த கார்டியன் தான் அவங்களுக்கு எல்லாமே. அப்போ அவங்களுக்கும் ஒரு தகப்பனுடைய கைட்னஸில் வளர்கிற குழந்தைக்கும் நிச்சயமாக வித்தியாசம் இருக்கிறது. அதே போல தான் கர்த்தருடைய நாமத்தை அறிந்த தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கும் அவருடைய நாமத்தை அறியாத தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நிறைய பலத்த காரியங்கள், பலத்த வித்தியாசம் இருக்கிறது. இந்த நாட்களில் கர்த்தருடைய நாமத்தை குறித்து நாம் அதிகமாய் படிக்க போகிறோம். யோவான் 16:23 அதில் ஆண்டவர் சொல்வார், என் நாமத்தினாலே கேளுங்க, இதுவரைக்கும் நீங்கள் எதுவுமே கேட்கவில்லை, என் நாமத்தினாலே கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அப்படிம்பார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் யாருமே அந்த பேரை யூஸ் பண்ணவே இல்லை. இப்போ ஆண்டவர் அந்த பேரை சொல்லுகிறார், நீங்கள் என்னுடைய நாமத்தினால கேளுங்க அப்படின்றார். அப்போ எந்த பேரில் கேட்குறது? நமக்கு ஒரு சந்தேகம் வருது இல்லை, எந்த பேரில் கேட்குறது? 2 இடத்துல இந்த வார்த்தை வருகிறது. 14:13 யோவான் 14:13 வருது, யோவான் 16:23 வருது. என் நாமத்தினாலே கேளுங்கள் அப்படின்றார். நம்முடைய ஜபங்கள் பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. ஏன்னா வானமண்டலத்தில் பொல்லாத ஆவின் சேனைகள் இருக்குது. அவைகளுக்கு நடுவில் ஒரு ஜபம் பரலோகத்தை போய் எட்டணும் அப்படின்னாச்சுன்னா கர்த்தருடைய அந்த நாமத்தில் நம்ம ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணால் மட்டும்தான் அது அங்கே போகும். அதனால தான் அந்த கர்த்தருடைய நாமம் ரொம்ப விலையேற பெற்றது. இதில் தேவ பிள்ளைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதில் என்னென்னா, எந்த நாமத்தில் கேட்குறது? இப்போ நம்ம பொதுவாக சொல்கிறோம் இயேசுவின் நாமம் அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்கிறோம். ஆனால் நீங்கள் வேதத்தில் கவனமாக படிச்சிங்க அப்படின்னா, இயேசு என்கிற பெயர் பூமியில் பிறந்த அந்த மாம்சமும் சரீரமாக வாழ்ந்த அந்த மனுஷிக நம்மை போல மனிதராய் வாழ்ந்தாரே அந்த அவருக்கு வைக்கப்பட்ட அந்த பெயர். இன்னும் சொல்லப்போனால் வேதத்தில் இன்னொரு இயேசு வர்றாரு. நீங்கள் கவனமாக படிச்சிங்கன்னா கொலோசியர் 4:11 எடுத்தீங்கன்னா, யுஸ்து எனப்பட்ட இயேசுவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான் அப்படின்ட்டு வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயேசு என்கிற பேரில் அன்றைக்கி நிறைய பேர் வாழ்ந்துருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் பிசாசு பயன்படுத்தாத நாமம் அதுதான் கர்த்தருடைய நாமம். நீங்கள் வேதத்தில் கவனமாக படித்து பாருங்கள், இயேசு என்கிற அந்த பெயரை கூட 2 முறை அந்த பிசாசு வாயினால் அறிக்கை பண்ணும். நீங்கள் எந்த இடத்துல அதை வாசிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு 8:29 அந்த பிசாசு சொல்லும், இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே
எங்களுக்கும் உமக்கும் என்ன, எங்களுடைய காலம் நிறைவேறதுக்கு முன்னும் எங்களை வேதனைப்படுத்தவா வந்தீர் அப்படிங்கும். அதே அப்போஸ்தலர் 19:15 எடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா, அங்கே ஒரு பிரதான ஆசாரியனுடைய பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் நாமத்தினால அப்படிம்பாங்க. டக்குன்னு அந்த பிசாசெல்லாம் திரும்பி சொல்லும், இயேசுவையும் அறிவோம், பவுலையும் அறிவோம், நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி அவர்களை காயப்படுத்தி அனுப்பி விட்டுரும். எதுக்காக இந்த இது சொல்கிறேன் அப்படின்னாச்சுன்னா, நமக்கு வெறுமனே நம்ம கண்ணை மூடிட்டு இந்த நாமங்களை உபயோகப்படுத்த முடியாது. நமக்கு அதுக்குன்னு தேவன் சில காரியங்களை வைத்திருக்கிறார். நம்ம வேதத்தில் வாசிப்போம். யாத்ராகமம் 15:3 நம்ம வாசித்தோம் அப்படின்னாச்சுன்னா, அங்கே அந்த வசனம் என்ன சொல்லுகிறது, அவங்க செங்கடலை கடந்த பிறகு ஒரு பாடலை பாடுகிறார்கள். அந்த பாடலை பாடிக்கொண்டு வரும் பொழுது 3ஆம் வசனத்தில், கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அப்போ தேவனுடைய பேர் என்னன்னா கர்த்தர் என்பது அவருடைய நாமம். நீங்கள் முழு பைபிளையும் படித்து பாருங்கள், கர்த்தர் என்கிற அந்த பேரை அவன் யூஸ் பண்ணவே மாட்டான். நீங்கள் பைபிளில் நான் உங்களுக்கு உதாரணத்துக்காக ஒரு 2 பாயிண்ட் காட்டுறேன். அவன் பிசாசு பேசும்பொழுது என்ன வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறான். ஏன்னா நம்ம நிறைய படிச்சிருப்போம், உங்களுக்கு தெரியாததில்லை, ஆனால் இதை கவனிச்சிருக்க மாட்டோம். நான் உங்களுக்கு சில ரெண்டு உதாரணங்களை காட்டுறேன். பிசாசு எப்போவுமே கர்த்தர்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணவே மாட்டான். வாசிப்போம். நான் ஆதியாகமும் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் தான் முதல்ல இந்த வார்த்தை வருது, தேவனாகிய கர்த்தர். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்லும்னா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், தேவனாகிய கர்த்தர் பூமியையும் வானத்தையும் அப்படின்னு வந்துடும். அதாவது வானம் அப்படின்னு வந்துச்சுன்னா தேவனும், பூமின்னு வந்துச்சுன்னா கர்த்தர்னும். இந்த வார்த்தைகள் கொஞ்சம் வித்தியாசப்படுகிறது. நான் உங்களுக்கு கொஞ்சம் விலைக்கு சொல்லும்போது கொஞ்சம் புரிஞ்சிடும். கவனிங்க. அதில் அந்த 11ஆம் அதிகாரத்தில், அந்த 2ஆம் அதிகாரத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 11 முறை அந்த பெயர் வருகிறது. 4ஆம் அதிகாரத்தில் வருது, 5ஆம் அதிகாரத்தில் வருது, 7, 8, 9, அதுக்கு அடுத்து 15, 16, 18, 19, 21, 22, 11 முறை தேவனாய கர்த்தர், தேவனாய கர்த்தர் இப்படி வந்துக்கிட்டே இருக்குது. 3ஆம் அதிகாரம் வந்த உடனே 1ஆம் வசனத்துலேயும் முதல்ல ஸ்டார்ட் ஆகும்போது இப்படி தான் ஆரம்பிக்குது. ஆனால் இவ்வளவு எழுதினதுக்கு அப்புறமும் பிசாசு பேசுகிற அந்த வார்த்தையை கவனிங்க. நான் வாசிக்கிறேன். 2ஆம் வசனம், ஸ்திரீ மன்னிக்கும் 1ஆம் வசனம், தேவனாய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னதுண்டோ என்றது. பார்த்தீங்களா, தேவனாய கர்த்தர்னு ஆண்டவரே எழுதிட்டு வர்றாரு. ஆனால் பிசாசு என்ன சொல்கிறான்னா, தேவன் சொன்னது உண்டா. ஒருவேளை இதை கேட்கும்போது உங்களுக்கு தோணும், தேவனுக்கும் கர்த்தருக்கும் பெரிய வித்தியாசம் என்ன பாஸ்டர் இருக்குது இதெல்லாம் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். ஆனால் வானத்துக்கும் பூமிக்கும் இருக்கிற அளவு வித்தியாசம் இருக்குது. எப்படின்னா, நான் யார் அப்படின்னா நான் மனுஷன், என் பேர் என்ன அப்படின்னா என் பேர் மோகன். அவர் யார் அப்படின்னா அவர் தேவன், அவருடைய பேர் என்ன, அதுதான் கர்த்தர். இப்போ அவரை பிசாசு சொல்லும், தேவன்னு சொல்லும், ஆனால் அவருடைய பேரை சொல்லாது. ஏன்னா கர்த்தருடைய நாமம், கர்த்தருடைய பெயர் பூமியில் தேவ பிள்ளைகளுக்கு அரணாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிசாசால் அந்த பேரை உச்சரிக்கவும் முடியாது, அந்த பேர் உச்சரிக்கிற இடத்துல அவன் நிற்கவும் முடியாது. அப்போ இது ஒரு இடம். இது பாருங்கள், அந்த பேரை அவன் சொல்லவே மாட்டான். கடைசி வரைக்கும் தேவன் தேவன் இதை தான் சொல்லிகிட்டே இருப்பான். அவருடைய பெயரை அவன் உச்சரிக்கவே முடியாது. இன்னொரு வேத பகுதியை கூட நம்ம பார்ப்போம். யோபு 1ஆம் அதிகாரத்தில் யோபுவை சோதிப்பதற்கு முன்பதாக 6ஆம் வசனத்திலேருந்து வாசிங்கன்னா, ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற போது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். அந்த வார்த்தைகளை கவனிங்க. கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு, அந்த வார்த்தை வந்துருச்சு பாருங்க, கர்த்தருக்குன்ற வார்த்தை வரல, தேவனுக்கு பயந்து நடக்கிறான் அப்படின்ட்டு. அந்த பேரையே அவன் சொல்ல மாட்டான். அந்த பேரையே நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஏன் அப்படி சொல்ல மாட்டான்? என்ன காரணம்? எதுக்காக அந்த பேரை அவனால் அதை உச்சரிக்க முடியலை? ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம்.
சகரியா 3ஆம் அதிகாரம். அதில் ஏன்னா இன்னைக்கு என் நாமத்தினாலே விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள்னு ஆண்டவர் சொன்னார். அது சகரியா 3:2 வாசித்தோம்னா, யோசுவா நிற்கிறார், யோசுவாவின் வலது பக்கத்தில் சாத்தான் நிற்கிறான். இந்த 2ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ தேவன் நினச்சா பிசாசை கடிந்து கொள்ளலாம். ஆனால் அவரே என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. அது நீ வரப்போகிற ஒரு காரியத்தை பேசுகிறார். அப்போ அந்த கர்த்தருடைய நாமம்னா என்ன, கர்த்தர்னா என்ன, அது எங்கே வெளிப்பட்டது, இந்த இதை மட்டும் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாச்சுன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா கர்த்தருடைய நாமத்தில் நீங்கள் கேட்டால் தான் பரலோகம் உங்களுக்கு எல்லாமே கொடுக்கும். பரலோகத்திலேருந்து எதையாவது வாங்கணும்னா அந்த கர்த்தருடைய நாமம் ரொம்ப அவசியம். 2வது, அந்த கர்த்தருடைய நாமத்தினால தான் நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சதித்திட்டங்களையும் நம்மளால் முறியடிக்க முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். இயேசுவை சோதிக்கும் பொழுது கூட ஆண்டவர்கிட்ட கேட்குற கேள்விக்கு ஆண்டவர் சொல்கிற பதில் என்னவாக இருந்துச்சு அப்படின்னாச்சுன்னா, முதலாவது சொல்கிறேன், இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும், இந்த கல் அப்பங்களாக மாற்றி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் சொல்கிற பதில் என்ன தெரியுமா? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே அப்படின்னார். ஆனால் அந்த வசனம் எங்கே இருக்குது? உபாகமம் 8:3. அதில் எப்படி இருக்கும் அப்படின்னாச்சுன்னா, வேனுக்குன்னே ஆண்டவர் மத்தேயு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அந்த வார்த்தையை சொல்வார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆண்டவர் இங்கே தேவனுடைய வார்த்தைன்னு சொல்கிறாரு. ஆனால் எழுதப்பட்ட அந்த வசனம் இது சொன்ன உடனே பிசாசுக்கு மூளை கரெக்டாக அங்கே போயிடும். அங்கே போய் பார்த்தா, ஏன்னா அவனுக்கு நம்மளை விட நல்ல வசனம் தெரியும். நம்ம நினச்சிடக்கூடாது பிசாசுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி. அவன் பரலோகத்தில் இருந்த ஆள். நம்மளை விட இந்த பூமியில் வசனம் நல்லா தெரிஞ்ச நபர் யாருன்னா அவன் தான். டக்குன்னு அவன் மூளை அங்கே போயிடும். உபாகமம் 8:3 அங்கே என்ன சொல்லுது அப்படின்னா, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, அங்கே தேவன்ற வார்த்தை வராது, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அங்கே போன உடனே அவனுக்கு புரிஞ்சிருச்சு, அப்படியே நிப்பாட்டிட்டான் அந்த சோதனையை. அடுத்த சோதனை வரும்பொழுதும் ஆண்டவர் கரெக்டாக அதே பேரை யூஸ் பண்ணுவார். என்ன சொல்லுவார்? உன் தேவனாய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக அப்படின்னு வரும். அடுத்த சோதனை வரும்பொழுதும் 10ஆம் வசனத்தில் சொல்லுவார், அப்பாலை போ சாத்தானே, உன் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு. இந்த வார்த்தையை உச்சரித்த உடனே ஓடிருக்கான். ஓகே, இப்போ அந்த பெயர், அந்த கர்த்தருடைய அந்த நாமம் அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இப்போ வெறுமனே இயேசு என்கிற அந்த பெயர் இந்த பூமியில் நாம் உச்சரிக்கிறோம். ஆனால் உச்சரிக்கும் பொழுது நாம் சரியான மாதிரி தான் உச்சரிக்கிறோம். ஆனால் அதே நேரம் வேதத்தில் இன்னொரு இயேசுவும் பதிவு பண்ணப்பட்டிருக்கிறதுனால அந்த பெயரை பிசாசு சொல்ல முடியும். ஆனால் அதே நேரம் நிருபங்களை நீங்கள் வாசிங்க அப்படின்னா, நிருபங்கள் எப்படி எழுதப்பட்டிருக்கோன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு நம்ம இங்கே வருவோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வருது 11ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தோம் அப்படின்னாச்சுன்னா, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் அந்த கர்த்தர் என்கிற அந்த நாமம் எல்லா நாமத்திற்கும், இந்த பூமியில் இருக்கக்கூடிய இதுவரைக்கும் மனுஷனை பயமுறுத்தக்கூடிய எல்லா நாமத்திற்கும், சுகரு, ப்ரெஷரு, கேன்சர், கொரோனா, எல்லா நாமத்திற்கும் மேலான அந்த நாமம், அந்த நாமத்தை ஆண்டவர் அவருக்கு கொடுத்தார். நம்ம இன்னைக்கு வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்திருந்தாலும் ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருப்போம் அப்படின்னாச்சுன்னா, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, அவர் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் உடையவர், அவர் தான் கர்த்தர். அந்த வசனம் சொல்லுகிற 10ஆம் வசனம், இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும், பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று, இந்த வார்த்தை வந்துருச்சுல, இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். உங்கள் வீட்டில் ரட்சிக்கப்படாதவங்க யாராவது இருப்பாங்க அப்படின்னாச்சுன்னா தைரியமாக இருங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, எல்லா நாவும் அவரை அறிக்கை பண்ணும். நீங்கள் மட்டும் இந்த கர்த்தருக்கான அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருடைய நாவும் அதை அறிக்கை பண்ணும்படி கர்த்தர் அதை மாற்றுவார். நம்ம வேதத்தில் நிறைய இடங்களில் நம்ம படிப்போம். தமிழ் பைபிளில் எப்படி போட்டிருப்பாங்கன்னா, கர்த்தர் அப்படின்ற அந்த வார்த்தையை ரொம்ப தடிமனாக போட்டிருப்பாங்க, ரொம்ப டார்க்காக போட்டிருப்பாங்க.
ஆங்கில பைபிளில் பார்த்தீங்கன்னா லார்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க, அதை மட்டும் கேபிட்டலில் போட்டிருப்பாங்க. மீதி எல்லா எழுத்துமே சாதாரணமாக எழுதியிருப்பாங்க. ஏன் ஜீசஸ்ன்ற எழுத்த கூடயுமே ஆங்கில பைபிளில் கேபிட்டலில் போட மாட்டாங்க. ஜே மட்டும்தான் கேபிட்டலில் இருக்கும், மீதி எல்லாமே ஸ்மால் லெட்டர்லேயே வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் கரெக்டாக ஒரு 4 இடத்துல மட்டும் ஜீசஸ்ன்றது கேபிட்டலில் வரும். நீங்கள் எத்தனை பேர் இதை கவனிச்சிருக்கீங்கன்னு தெரியல. நான் அதுக்கு முன்னாடி எங்கே இயேசு கர்த்தராய் மாறுகிறார், எங்கே அவர் தான் கர்த்தர்ன்றதை அந்த வெளிப்பாடை அந்த உலகத்துக்கு கொண்டு வருகிறார் என்பதை மட்டும் நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். யோவான் 19ஆம் அதிகாரம் அதில் 18 22 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோடு கூட வேறு 2 பேரை 2 பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக சிலுவையில் அறைந்தார்கள். அறைந்த பிறகு பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவையின் மேல் போடுவித்தான். அதில் நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தது. இயேசு சிலுவையில் அறையப்பட்டிருந்த இடம் நகரத்திற்கு சமீபமாக இருந்தபடியினால் யூதரில் அநேகர் அந்த மேல் விலாசத்தை வாசித்தார்கள். அது எபிரேயு, கிரேக்கு, லத்தீன் பாஷைகளில் எழுதியிருந்தது. அப்பொழுது யூதருடைய பிரதான ஆசாரியர் பிலாத்துவை நோக்கி, யூதருடைய ராஜா என்று நீர் எழுதாமல் தான் யூதருடைய ராஜா என்று அவன் சொன்னதாக எழுதும் என்றார்கள். பிலாத்து பிரதியுத்தரமாக, நான் எழுதினதே என்றான். கரெக்டாக இயேசு சிலுவையில் அறையப்பட்ட அந்த நேரம் காலை 9 மணி. எப்படி என்றால் மார்க் 15:25 சொல்லுகிறது. இஸ்ரவேல் தேசத்தில் பஸ்கா பண்டிகை கொண்டாடப்படுகிற நேரம் சரியா 9 மணி. 9 மணிக்கு இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். 9 மணிக்கு சரியாக பஸ்கா பண்டிகை ஆயத்தமாகிறது. எல்லாரும் இன்னைக்கு இருக்கிறது போல பல சர்ச்சு அன்னைக்கு கிடையாது. முழு உலகத்திற்கும் ஒரே ஒரு தேவாலயம். மீதி இடங்கள் எல்லாமே ஜெப ஆலயங்கள் தான். ஜெப ஆலயங்களில் பலி செலுத்த முடியாது. ஜெபம் பண்ணலாம், பாடல் பாடலாம், கர்த்தரை ஆராதிக்கலாம், அதோடு சரி. அப்போ பலி செலுத்தணும். அந்த பஸ்கா பண்டிகைக்கு எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லாருமே வந்திருப்பாங்க. எல்லாரும் தேவாலயத்தில் இருக்கிறாங்க. தேவாலயத்திலேருந்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 300 அடி தூரம் தான் அந்த கொல்கத்தா மலை. இப்போ அங்கே இயேசு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். சிலுவையில் அரைஞ்ச பிறகு அந்த அரைகிற அந்த டைமில் கரெக்டாக அங்கே பஸ்கா பலி ஆரம்பிச்சிட்டாங்க. அரைஞ்ச பிறகு பிலாத்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு பலகையை ரெடி பண்ணுறார். மேல் விலாசத்தை ரெடி பண்ணி மேலே கொண்டு போய் மாட்டி வச்சிட்டார். அப்படி மாட்டி வைக்கும்போது 3 லாங்குவேஜ் அதில் இருக்குது. இப்போவும் நீங்கள் நிறைய கத்தோலிக்க சபைகளில் போய் பார்த்தீங்கன்னா, இல்லைன்னா சில படங்களில், சில பிக்சர்ஸில், சில வால்பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா சிலுவைன்னு வந்துச்சுன்னா அதுக்கு மேலே ஒரு 4 லெட்ரு வந்திருக்கும், 4 எழுத்துக்கள் இருக்கும், INRIன்னு இருக்கும். இங்கே இந்த பகுதியில் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா INBIன்னு இருக்கும். சில பகுதிகளில் அந்த மாதிரி வச்சுருந்துருப்பாங்க. இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த பிளாத்து அதை கொண்டு போய் என்ன செய்கிறாரு, எழுதி வைக்க சொல்கிறாரு. அப்படி வைக்க சொல்லும் பொழுது 3 மொழியில் அதை எழுதுகிறாங்க. 3 மொழியில் எழுதி வச்சுருக்கிறாங்க. ஒன்று லத்தீன், ஒன்று கிரேக்கு, ஒன்று எபிரேயம். அதில் இந்த லத்தீனும் கிரேக்கும் ஏன் அந்த பாஷை 3 பாஷை எதுக்கு அப்படின்னாச்சுன்னா, அலெக்சாண்டர் உலகத்தின் பெரும் பகுதியை பிடித்ததினால் தன்னுடைய பாஷையை உலக பொதுமொழியாய் மாற்றியிருந்தார். இன்றைக்கி எப்படி ஆங்கிலம் உலக பொதுமொழியாக இருக்குதோ அதே போல் அந்த நாட்களில் கிரேக்கம் பொதுமொழியாக இருந்துச்சு. அநேக நாடுகளில் அலுவல் மொழியாய் அதுதான் இருந்துச்சு. அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நிறைய பேர் கிரேக்கம் படிச்சிருந்தாங்க. அதே நேரம் அந்த கிரேக்க சாம்ராஜ்யம் விழுந்த பிறகு ரோமர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே அவர்கள் நிறைய பெரும் பகுதியை பிடித்து தங்களுடைய தாய்மொழியான லத்தீனை உலக பொதுமொழியாக அறிவித்திருந்தார்கள். அதனால் நிறைய பேர் லத்தீனும் படித்தாங்க. அப்போ இந்த 2 லாங்குவேஜுமே நிறைய பேருக்கு தெரியும். பல நாடுகளிலிருந்து அங்கே வந்திருந்தாங்க ஜனங்கள், பல நாடுகளிலிருந்து வந்திருந்தாங்க. அப்போ எல்லா ஜனங்களுக்கும் தெரிகிற மாதிரி அந்த 2 பொதுமொழியை அதை எழுதி வச்சிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டுமே தெரிகிற மாதிரி ஒரு எபிரேய எழுத்தையும் அங்கே எழுதி வச்சிருக்கிறார். நம்ம வாசித்தோம்ல, கர்த்தர் என்பது அவருடைய நாமம்னு வாசித்தோம்ல. அந்த கர்த்தர்ன்ற அந்த நாமத்தை மூல பாஷையில் எழுதுறதுக்கு எப்படி இந்த ஆங்கிலத்தில் எழுதினாலுமே யெகோவான்னு சொல்லி அவங்க லாங்குவேஜுக்காக அதை புரிய வைக்கிறதுக்காக மொழிபெயர்த்திருக்காங்களே தவிர சரியான அர்த்தம் அது கிடையாது. அது எப்படி வரும் அப்படின்னா, அந்த எழுத்து எப்படி வரும்னா YHWH அப்படின்னு வரும். இதுக்கு உயிரெழுத்தே கிடையாததுனால அதை உச்சரிக்கவே முடியாது. ஆனால் இதை ஜனங்களுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக யெகோவான்னு சொல்லி டிரான்ஸ்லேட்டரில் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த பேரை.
பழைய ஏற்பாட்டில் நிறைய பரிசுத்தவான்கள் அறியணும்னு விருப்பப்பட்டாங்க. நிறைய முறை நீங்கள் வேதத்தில் அங்கே யாக்கோபில் தொடங்குது, ஆபிரகாமின் பேரனான யாக்கோபில் தொடங்குது இந்த பேரை அறியணும்னு ஆரம்பித்தது. மல்கியா வரைக்கும் ட்ராவல் ஆயிடுச்சு. நிறைய பரிசுத்தவான்கள் இந்த பேருக்கான அர்த்தத்தை கண்டுபிடிக்கணும், அவருடைய நாமத்தை அறிஞ்சுக்கிடணும்னு ஆசைப்பட்டாங்க. நிறைய பேர் ஆசைப்பட்டாங்க. ஆனால் யாருக்கும் கர்த்தர் வெளிப்படுத்தவே இல்லை. அதை ரகசியமாகவே வைத்திருந்தார். ஏன்னா அதற்காய் பயன்படுத்தி இருக்கிற அந்த எபிரேய சொற்கள் எப்படிப்பட்டது அப்படின்னாச்சுன்னா யோத் ஹே வாவ் ஹே அப்படிம்பாங்க. அப்படின்னா கை, யோதுனா ஹை, ஹேனா பார், பிஹோல்ட் அப்படின்னு வரும். வாவுனா ஆணி, கூடார ஆணி, அப்படின்னா கையை பார், ஆணியை பார் அப்படின்ற மீனிங்கில் வரும் அந்த சித்திர எழுத்துக்களில். இது அன்னைக்கு இருந்த எந்த மனுஷனுக்குமே புரியவே இல்லை. ஏன்னா தேவனுடைய கரத்தில் எப்படி ஆணி வரும் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டே இருந்தாங்க. இதில் இவங்க எழுதி வச்சாங்க பார்த்தீங்களா, 3 இது எழுதி வச்சாங்கல்ல. 3 இது எழுதி வைக்கும்போது இப்படி எழுதி வச்சுட்டாங்க. 2 எழுத்து. அதாவது அந்த யூதர்கள், அந்த ரோமர்களுடைய பழக்கம் என்னன்னா, எழுத்தை பெருசாக எழுதுவாங்க, அடுத்த எழுத்தை சின்னதாக எழுதுவாங்க, அடுத்த சென்டென்ஸ் எழுதும் போது பெருசாக எழுதுவாங்க, அடுத்து அதுக்கு பின்னாடி வரக்கூடிய லெட்டர்ஸை சின்னதாக எழுதுவாங்க. இப்படி எழுதி வச்சுட்டாங்க. அந்த 4 எழுத்து தான் 4 சென்டென்ஸ், 4 வாக்கியங்களை எழுதி வச்சுட்டாங்க. தூரத்துலேருந்து பார்த்தா அது கரெக்டாக தெரியுது. அந்த 4 எழுத்து மட்டும் பெருசாக தெரியுது. இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பஸ்கா பள்ளி நடந்துக்கிட்டு இருக்கிறது. அதே நேரத்தில் இவன் கொண்டு போய் போர்டை மாட்டினா பாருங்கள், இங்கிருந்து பார்த்தா அங்கே தெரியுது இந்த 2 எழுத்தும் கிரேக்கமும் லத்தீனும் இடது பக்கம் இருந்து வலது பக்கம் எழுதியிருக்குது. அந்த எழுத்து வலது பக்கம் இருந்து இடது பக்கமாக எழுதியிருக்கு. இங்கிருந்து பார்த்தா தலைமுறையாய் அவர்கள், அந்த யூதர்கள் உச்சரிக்க பயந்த அல்லது உச்சரிக்காமல் அதை கனப்படுத்தின அந்த யோத்ஹே வாவ், அதாவது கையை பார், ஆணியை பார் என்கிற அந்த சென்டென்ஸ் வரக்கூடிய யெகோவா என்கிற அந்த 4 எழுத்து அங்கே தனியாக தெரியுது. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பஸ்கா பழைய பாதிலே நிப்பாட்டுறாங்க. இப்போ உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். இப்போ நீங்கள் கன்வென்ஷன் வைக்கிறீங்க சர்ச்சில், ஒரு பெரிய சர்ச்சில் கன்வென்ஷன் வைக்கிறீங்க, லட்சக்கணக்கான நபர்கள் வந்துட்டாங்க. பிரசங்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி மேடையில் நிறைய ஊழியக்காரங்க இருப்பாங்க. பிரசங்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி மேடையில் இருக்கிற ஊழியக்காரங்களும் பிரசங்கம் பண்ணுறவங்களும் இறங்கி வேகமாக ஒரு இடத்துக்கு ஓடுறாங்கன்னா ஜனங்கள் எப்படி சிதறடிக்கப்படுவாங்க, என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. மேக்ஸிமம் அப்படி போக மாட்டாங்க. அப்படி போகிறாங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு கட்டமாக தான் இருக்கும். பிரதான ஆசாரியர்கள் அந்த மாதிரி போகவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பலி தான் உயிர். அப்படி இருந்தும் அவர்கள் அந்த எழுத்தை பார்த்த உடனே ஏன் போனாங்க அப்படின்னாச்சுன்னா, அதில் அவங்க எழுதியிருந்த அந்த எழுத்து இவங்க சொல்லியிருந்தாங்களே, இயேசு நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா அப்படின்னு சொல்லி. அப்படின்னா பிளாத்து எழுதியிருந்த அந்த எழுத்துக்கு அர்த்தமே வேறையாக மாறி போச்சு. வேகமாக போகிறாங்க, அரண்மனைக்கு போகிறாங்க. பாதிலே பஸ்கா பள்ளி நிற்குது. அரண்மனைக்கு போய் சொல்கிறாங்க அந்த எழுத்தை மாற்றுங்க அப்படின்றாங்க. பிளாத்துக்கு தெரியாது என்ன எழுதியிருக்குன்னு, அவருக்கு தெரியாது. அவர் என்ன சொல்கிறார், நான் எழுதுனது தான் அப்படின்னு மாற்றவே மாட்டேன்ட்டார். ஸோ அதன் மூலமாக நமக்கு ஆண்டவர் என்ன சொன்னார், அதில் என்ன விளங்கிச்சு அப்படின்னா, ஏசாயா 52:10 எடுங்க, இந்த தீர்க்க தரிசனம் அதில் விளங்கிச்சு. எல்லா ஜாதிகளுக்கு முன்பதாக தமது கரத்தை விரிப்பார், அவருடைய கரத்தை நோக்கி பார்க்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிளாத்து எழுதி வச்ச அந்த பலகை அவங்ககிட்ட என்ன பேசுச்சு அப்படின்னா, நீங்கள் தலைமுறையாக யெகோவான்னு சொல்லி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே, யெகோவான்னு சொல்லி வழிபட்டுக்கு வர்றீங்களே, அவர் தான் இங்கே தொங்குறாருன்னு எழுதி வச்சுட்டான். அவருடைய அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, கையை பார், ஆணியை பார். அவர் எழுதின அந்த சென்டென்ஸ் என்னன்னா, இயேசு யூதருடைய ராஜா. ஆனால் அந்த எழுத்து, அந்த 4 எழுத்தை மட்டும் எடுத்தாச்சுன்னா கையை பார், ஆணியை பார்ன்ற அந்த மீனிங் வருது. அது கர்த்தருடைய நாமம். அந்த இடத்துல தான் இயேசு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாய் மாறி போகிறார். அப்போ அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாச்சுன்னா, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை குறித்த நாலேஜ் ஒரு விசுவாசிக்கு, ஒரு தேவ பிள்ளைக்கு எந்த அளவு இருக்குதோ அந்த அளவுக்கு பரலோக பாதுகாப்பு அந்த பிள்ளைக்கு இருக்குது. இன்றைக்கி நிறைய பேருக்கு சிலுவையை குறித்த அந்த நாலேஜ் கற்றுக்கொள்ளணும், படிக்கணுன்ற அந்த ஆர்வம் நிறைய பேருக்குள்ளே வர்றதே இல்லை. ஏன் அப்படின்னாச்சுன்னா, பிசாசு அதற்கான சந்தர்ப்பங்களை அமைச்சு கொடுக்கறது இல்லை. அவன் எதுக்காக அப்படின்னாச்சுன்னா, சிலுவை என்பது தேவனுடைய வெற்றி, அதே நேரம் பிசாசனுடைய தோல்வி. நம்ம நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பாதுகாப்பற்ற நிலைமை நீங்கள் யோசிக்கிறீங்களோ, அப்போமெல்லாம் ஒன்று செய்யணும், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை கொஞ்சம் உயர்த்தி பாருங்கள், சிலுவையை குறித்து கொஞ்சம் தியானித்து பாருங்கள், சிலுவையை குறித்து கொஞ்சம் பாடல் பாடி பாருங்கள். அப்படியே ஒரு பெரிய தேவ பிரசன்னம் அவங்களை அப்படியே மூடிக்கொள்ளும். ஏன்னா கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம்,
பலத்த துருகம். இன்னைக்கு வரைக்கும் அதில் 2 லாங்குவேஜை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று INRI அதை யூஸ் பண்ணுறாங்க, INBI யூஸ் பண்ணுறாங்க. 3வது லாங்குவேஜில் நீங்கள் எங்கேயுமே சிலுவையை பார்த்துருக்கவே முடியாது. ஏன்னா யூதர்கள் அதை ஒத்துக்கிடவே இல்லை. அதனால் இவன் பிளாத்தி எழுதி வச்சதுனால இவர் மேசியா கிடையாதுன்னே அவங்க நம்பிட்டாங்க. அதனால தான் அவங்க ஏற்றுக்கிடவே இல்லை. ஆனால் யோசிச்சு பாருங்கள், சாலமோன் எவ்வளோ பெரிய ஞானி, தானியேல் எவ்வளோ பெரிய ஞானி, இவங்களுக்கெல்லாம் வெளிப்படாத ஒரு சத்தியத்தை சிலுவையில் இயேசு உடைத்து காண்பித்தார். கர்த்தருடைய வேதம் சொல்கிற அப்படியே நாமம் ஊற்றப்பட்ட பரிமள தைலம் அந்த சிலுவையில் அது உடைச்சி ஊற்றின உடனே அதனுடைய வாசனை உலகமெங்கும் பரிமளிச்சது. இன்னைக்கு அந்த வாசனை நம்ம மேலே வீசுகிறது. ஏனென்றால் இயேசுதான் கர்த்தர் என்று எல்லா நாவும் அறிக்கை பண்ணும். இன்னைக்கு இயேசுதான் கர்த்தர்னு யாரெல்லாம் நம்புகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த உலகத்தில் பாதுகாப்பு பரலோகம் கொடுக்கிறது. அந்த பரலோக பாதுகாப்பு அவர்களுக்கு மட்டும்தான் இருக்குது, வேற யாருக்குமே கிடையாது. ஏன் அப்படின்னாச்சுன்னா, ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு உலகம் நம்மளை சுற்றி இருக்கிறது. மதிலிடிந்த பட்டணத்தை போல மனிதன் இருக்கிறான். எதை வேணாலும் அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியும், தன்னுடைய ஆவியை அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் அந்த கண்ட்ரோல் யார் கரத்தில் கர்த்தர் கொடுத்துருக்கிறார்னா, யாரெல்லாம் இயேசுவே கர்த்தர் என்று சொல்லி அறிக்கை இடுகிறார்களோ, கல்வாரி சிலுவையில் எனக்கா இயேசு மரித்தார், என்னுடைய குற்றங்கள், என்னுடைய மீறுதல், என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு அவர் எனக்காய் மரித்தார், அவர்தான் கர்த்தர்னு எந்த மனுஷன் நம்புகிறானோ, எந்த மனுஷன் அதை அறிக்கை பண்ணுகிறானோ அந்த மனுஷனுக்கு பரலோக பாதுகாப்பை பரலோகம் வழங்குகிறது. நம்ம கர்த்தர்னு சொல்லுவோம், ஆனால் இருதயத்தில் இதெல்லாம் யோசிப்போமான்னு தான் தெரியல. யோசிச்சு பாருங்கள், தலைமுறை தலைமுறையாய் மறைக்கப்பட்ட ரகசியத்தை சிலுவையில் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். எல்லாருடைய கண்களும் கண்டுச்சு. அன்னைக்கு ஓடி போய் அந்த பிளாத்துவின் அரண்மனைக்குள்ளே போய் அவங்க அதை மாற்றுறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. ஆனால் எதுவுமே அங்கே பலன் அளிக்கலை. நீங்கள் வேதத்தை கவனமாக படித்து பாருங்கள், அந்த 4 இடத்துல மட்டும்தான் கர்த்தர் என்கிற அந்த பேரை தவிர தமிழ் பைபிளில் தடிமனாய் அந்த டார்க் லெட்டராக வர்றது இந்த 4 வசனம் மட்டும்தான். மீது எல்லாமே எப்படி இருக்குன்னா, இயேசுன்னு வந்தால் கூட சாதாரணமாக இருக்கும். நீங்கள் ஆங்கில பைபிளில் படித்தீங்கன்னா அந்த 4, அதாவது என்னென்னா மத்தேயு 27:37, மார்க் 15:26, லூக்கா 23:38, யோவான் 19:19, இந்த 4 வசனத்தில் மட்டும்தான் முழு புதிய ஏற்பாட்டிலையும் ஜீசஸ் என்கிற பெயர் கேபிட்டல் லெட்டரில் வந்திருக்கும். எதுக்காக அப்படின்னா, அவர் தான் கர்த்தர். அவரை அறிகிற அறிவு தான் பரலோக பாதுகாப்பை நமக்கு தருகிறது. அதனால தான் சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல், பேதுரு, யோவான் இவங்கெல்லாம் எழுதும்போது மெயினாக ஒரு கான்செப்டை எழுதினாங்க. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் நிரம்பியிருங்க, இயேசுவை அறிகிற அறிவினால் சபை நிரப்பப்படட்டும் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாங்க. இந்த நாட்களில் நம்ம விசுவாசத்தை கெடுக்கிற அந்த பெருசியர் மதிலில்லாத பட்டணத்தை உருவாக்க முயற்சி பண்ணுகிறான். பாதுகாப்பு இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுப்பதற்கு முயற்சி பண்ணுகிறான். ஆனால் கர்த்தருடைய நாமமோ, கர்த்தருடைய நாமத்தை அறிகிற அந்த அறிவோ, அல்லது கர்த்தருடைய நாமத்தை நாம் புரிந்து கொள்வதோ, அல்லது அந்த கர்த்தருடைய நாமத்தை எடுத்து நாம் உபயோகப்படுத்துவதற்கு தேவன் நமக்கு தந்திருக்கிற அந்த உரிமையை குறித்த அறிவோ நமக்கு பாதுகாப்பை தருகிறது. நம்முடைய குடும்பத்தின் மேலே கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் சொல்லும்பொழுது உங்கள் குடும்பம் பாதுகாக்கப்படுகிறது. உங்கள் தொழில் மேலே கர்த்தருடைய நாமத்தை சொல்லும்பொழுது அது பாதுகாக்கப்படுகிறது. உங்கள் சரீரத்தின் மேலே கர்த்தருடைய நாமத்தை சொல்லும் பொழுது அந்த உங்களுக்கு என்ன தேவையோ அது அப்படியே நடக்கிறது. ஏனென்றால் கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பார். கர்த்தர் இந்த பெரிசியரை மேற்கொள்ளணும்னா அவருடைய நாமத்தை பயன்படுத்துகிற அந்த உரிமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். பிள்ளைகள் மட்டும்தான் அதை பயன்படுத்த முடியும்.